By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C5H8 plus O2 gives CO2 plus H2O. C5H8 ஐசோப்ரீன் அப்படிங்கிறது ஆக்சிஜனோடு ரியாக்ட் பண்ண போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் கிடைக்கிது. இப்போ மொத்தம் இதில் 4 டேர்ம் இருக்குது. அதனால் 4 பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். x1 x2 x3 x4. ஃபஸ்ட்டு x1 இன்ட்டு C5H8 எழுதிக்கிறேன் ப்ளஸ் x2 இன்ட்டு O2 கிவ்ஸ் மூணாவது டைம் வந்து x3 இன்ட்டு CO2 ப்ளஸ் நாலாவது டைமில் x4 இன்ட்டு H2O. இப்போ ரெண்டு பக்கமும் வேலன்ஸே கம்பேர் பண்ணணும். இதில் நமக்கு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பனை கம்பேர் பண்ணலாம். இப்போ கார்பன்னு பார்க்கும்போது இங்கே 5 இருக்குது பேஸில், 5 இன்ட்டு x1, அப்போ 5x1 ஈக்குவல் டு ரைட் சைடில் பார்க்கும்போது கார்பன் அங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு x3, அப்போ x3. என்னோடய கன்வின்ஸாக இப்போ x3 ஈக்குவல் டு 5x1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது ஹைட்ரஜனை பார்க்கும்போது பேஸில் 8 இருக்குது, அப்போ 8 இன்ட்டு x1, 8x1 ஈக்குவல் டு ரைட் சைடில் பார்க்கும்போது ஹைட்ரஜனில் அங்கே 2 இருக்குது, 2 இன்ட்டு x4 அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் x4 மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 8x1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு x4னு கிடைக்கும். 2 8 கேன்சல் பண்ண 1 2 சார் 2, 4 2 சார் 8. அப்போ x4ஓட ஆன்சர் நமக்கு 4x1 கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஆக்சிஜனோட வேலன்ஸ் கம்பேர் பண்ணலாம். ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஓ பேஸில் 2 இருக்குது, 2 இன்ட்டு x2 அப்படிங்கும்போது 2x2. ரைட் சைடில் 2 பிளேஸில் ஓ வருது. அப்போ தேர்ட் பிளேஸில் ஓக்கு பேஸில் 2 இருக்குது, 2 இன்ட்டு x3 2x3 ப்ளஸ் அடுத்தது பார்க்கும்போது ஓட்ட 1 இருக்குது, 1 இன்ட்டு x4. இப்போ 2x2 வேல்யூ வருதுன்னா x2 ஈக்குவல் டு அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ x2 ஈக்குவல் டு 2x3 divided by 2 plus x4 by 2. 2 into 1 numerator இந்த டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ x2 equal to x3 plus x4 by 2 அப்படின்னு கிடைக்கிது. 4x1 equal to x4 அப்படின்னு கிடைச்சது. x4 அப்போ x1னா அந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1/4 இன்ட்டு x4 ஈக்குவல் டு x1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x1ஓட வேல்யூ 1/4 இன்ட்டு x1. இப்போ ஃப்ராக்ஷனில் 4னு வர்றதுனால டினாமினேட்டரில் இப்போ நான் x4க்கு 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ x1 ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 4. இப்போ நம்ம 1/4 இன்ட்டு 4ங்கும்போது டினாமினேட்லேயும் நியூமரேட்லேயும் 4 கேன்சல் பண்ணிடலாம். x1ஓட வேல்யூ 1 கிடைக்கும். நமக்கு 1 கிடச்சி. x3ஓட வேல்யூ 5x1 இருக்குது. அப்போ 5 இன்ட்டு x1க்கு பதிலாக 1, 5 இன்ட்டு 1 5. அப்போ x3ங்கிறது நமக்கு 5 கிடைக்குது. இதே மாதிரி நம்ம x4 போடுறோம். x4ங்கும்போது 4x1. அப்போ x4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு x1க்கு பதிலாக 1. இப்போ 4 1s are 4. x4ஓட வேல்யூ கிடச்சி. அது x2 ஈக்குவல் டு x3க்கு பதிலாக 5 கிடச்சிருக்கு ப்ளஸ் x4க்கு பதிலாக 4 கிடச்சிருக்கு பை 2. 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 2 கிடைக்குது. 5 + 2ங்கும்போது 7. அப்போ x2ஓட வேல்யூ நமக்கு 7 கிடைக்குது. x1க்கு 1, x2க்கு 7, x3க்கு 5, x4க்கு 4. இப்போ இந்த 4 வேல்யூவும் நம்ம இந்த ஈக்குவேஷனில்
சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். முதல்ல x1 1, x2 7, x3 5, x4 4 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ x1க்கு பதிலாக 1 போடும்போது 1 C5H8 அதே வழி தான் வரும். அதனால் 1 போட வேண்டாம். x2க்கு பதிலாக அங்கே 7 இருக்குது, 7 O2 gives x3க்கு பதிலாக 5 இருக்குது, 5 CO2 ப்ளஸ் x4க்கு பதிலாக 4 இருக்குது, 4 H2O. ஸோ நமக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர்.